வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பாலிவுட் ரொமான்டிக் டிராமா தாங்க பார்க்க போறோம். பிரபல இயக்குனரான சஞ்சய் லீலா பன்சாலி தயாரிச்சு ரவி உத்யபார் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற தோ திவானே தேஹர் மே படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சஞ்சய் லீலா பன்சாலி அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டமான வண்ணமயமான காட்சி கண்டிப்பா படத்துல இருக்கும். ஆனா இந்த தடவை ஒரு யதார்த்தமான காதல் கதையை தயாரிச்சிருக்காரு. இதுல சித்ரா சதுர்வேதி, மிர்னா தாக்கூர் ஜோடியா நடிச்சிருக்காங்க. இதுல சித்தாரா சதுர்வேதி சஷாங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு வாஷிங் மிஷின் விற்கும் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு. மீட்டிங் அப்படின்னு சொன்னாலே போதும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்துட்டே வர்றாரு. ஒரு விதமான சமூக பதற்றம், அதாவது சோசியல் ஆன்சைட்டி இவருக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினா ரோஷினி வராங்க, அதாவது மிர்னா தாக்கூர் ஒரு விளம்பர நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கு, அதாவது இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு. தன்னோட மூக்கு அழகா இல்லைன்னு நினைச்சிட்டு அதை மறைக்க எப்பவுமே கண்ணாடி போட்டுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சஷாந்த் குடும்பத்தோட ரோகிணியை பெண் பார்க்க வராங்க. அவங்க ரெண்டு பேருமே தனியா பேசும்போது ரோகிணி ஏற்கனவே ஒரு வரனை நிராகரித்த விஷயத்தையும் சொல்றாங்க. சஷாந்த் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாலுமே ரோகிணி திருமணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஏன் நோ சொன்னீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க சஷாந்த் அவங்க பின்னாடியே போறாரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு புரிதல் ஏற்பட்டு பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே தங்களோட குறைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க. சஷாந்த் ரோகிணியை போட்டோ எடுக்கும் காட்சிகள் ரொம்ப அழகாவே இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் அழகுதான் அப்படிங்கிற விஷயத்த அவர் உணர்ந்த விதம் அடடா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா சஷாந்தோட அப்பா அவனுக்கு வேற ஒரு பெண்ணை பாக்குறாங்க. சஷாந்த் அந்த பெண்ணோட பேசுறத பார்த்துட்டு ரோஹிணி ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கதான் இவங்க காதலுக்கு ஒரு சோதனை வருதுன்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே தங்களோட தனிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையில இருந்து எப்படி வெளியே வராங்க, மீண்டும் எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க அப்படிங்கறதான் படத்தோட நீதி கதை. படம் ஃபுல்லாவே ஒரு மெதுமான ஓட்டம் இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல வர அந்த 15 நிமிஷமும் சித்தாந்த் பிர்லா ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஹிந்தி படத்துக்கே உரியதான அந்த வழக்கமான மசாலா படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி அடிதடியோ இல்ல சத்தமான வசனங்களோ இந்த படத்துல இல்ல. ஆனா ரெண்டு மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இறக்குற இடமா கிளைமேக்ஸ கொண்டு வந்திருக்காங்க. சஷாந்த் ரோகிணியோட வீட்டுக்கு வராரு. அங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய விவாதமே வெடிக்குது. மிர்னா தாக்கூர் ஒரு கட்டத்துல வெடிச்சு அழுகுறாங்க. எதுதான் அழகு, நீ எதான் எதிர்பார்க்கற, என் மூக்கு அழகா இல்லைன்னா நான் அழகா இல்லையான்னு கேக்குற கேள்வி இன்னைக்கு இருக்கிற பாடி ஷேமிங் உலகத்துல பல பெண்களோட வழியை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. அழகு அப்படிங்கிற போலி பிம்பத்தை உடைக்கிற இடத்துல மிர்னா தாக்கூர் நடிப்புல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் சித்தாந்த் ஒரு எமோஷனல் ஸ்பீச் தராரு. இந்த இடத்துலதான் படத்தோட மைய கருவே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நாமளே நேசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த உலகம் நம்மளை நேசிக்கும் அப்படின்னு அவர் புரிய வைக்கிற இடம் அருமையா இருக்கு. கடைசியில ரெண்டு பேருமே தங்களோட இன்செக்யூரிட்டி, அதாவது தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே ஏத்துக்கிறாங்க. நீயாவே இரு, நான் நானாவே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோட காதல் படமா இந்த படம் முடியுது. திரைக்கதை கொஞ்சம் தொய்வா இருந்தாலுமே இந்த எமோஷனல் கிளைமேக்ஸ் படத்துக்கு ஒரு கௌரவமான முடிவை கொடுத்திருக்கதா சொல்லணும். இன்னொரு பக்கம் சந்தீப் தர் நடிச்ச ஒரு சீனை காட்டுறாங்க. தன்னோட உடல் அமைப்பை தக்க வைக்கணும் அப்படின்னு டயட் இருந்த கணவருக்காக தன்னை வருத்திட்டு இருக்கிற ஒரு மனைவி கடைசியில கணவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடஞ்சு அழுகிற இடத்துல உண்மையாவே அருமையா நடிச்சிருக்காங்க. கணவருக்காக தன்னை வருத்திக்கிற மனைவிகளுக்கு இது ஒரு பாடனே சொல்லலாம். சித்தாந்த் பிர்லானோட கெமிஸ்ட்ரி, அவங்களோட நடிப்பு, தரமான ஒளிப்பதிவு, யதார்த்தமான மனிதர்களோட மன போராட்டத்தை பத்தி பேச முயற்சி பண்ணது படத்தோட பிளஸ் சொல்லலாம். ரொம்பவே தொய்வான திரைக்கதை, முதல் பாதி தாண்டவே ரொம்ப நேரம் எடுக்கிறது, சுவாரஸ்யம் இல்லாத சில காதல் காட்சிகள், பின்னணி இசை, சில முக்கியமான இடங்களை மிஸ் ஆகுறது படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல டூ திவானே தேஹர் மே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கதை கருவை எடுத்துட்டு அதை கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்ல தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். படம் ரொம்பவே மெதுவா போறனால கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சித்தாந்த் பிர்லாவோட ஹாட் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். மற்றபடி ஒரு விறுவிறுப்பான கதையை தேடுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமா அமையலாம். ஆனா நல்ல கதை கருவுக்காக ஒரு தடவை பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.